விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். முதல் வீட்டில் செவ்வாய் சூரியன் இருப்பதால் கோபம் மற்றும் ஈகோவை கட்டுப்படுத்தாவிட்டால் அது உங்கள் உறவுகளில் சிக்கல்களை அதிகரிக்கும். பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் அல்லது மேலதிகாரிகளுடன் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதனால் நீங்கள் குறைவான ஈடுபாட்டை உணர்வீர்கள். வேலையை மாற்றும் எண்ணம் மனதில் வரலாம். வியாபாரிகளுக்கு மாதத்தின் ஆரம்பம் சிறந்தது. உங்கள் சுறுசுறுப்பும் தைரியமும் வெற்றியை தரும். சனி பகவான் 5ஆம் வீட்டில் இருப்பதால் காதல் உறவுகளை சோதிப்பார். உங்கள் துணையுடனான உறவின் நம்பகத்தன்மை மற்றும் அர்ப்பணிப்பு இந்த நேரத்தில் சோதிக்கப்படும். ராகு அல்லது கேதுவின் சஞ்சாரத்தால் குடும்பத்தில் அமைதியின்மை, பதற்றம் அதிகரிக்கும். இது வீடு அல்லது சொத்து தொடர்பான பிரச்சனைகளால் வரலாம். அல்லது தொழில்முறை அழுத்தங்கள் குடும்ப அமைதியை குலைக்கலாம். குரு 8ஆம் வீட்டிற்கு வருவதால் உடல்நல குறைபாடுகள் அதிகரிக்கலாம். குறிப்பாக நாட்பட்ட நோய்கள் அல்லது திடீர் வியாதிகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறுவது அவசியம். நிதிநிலை முதல் பாதியில் 12ஆம் வீட்டில் புதன் இருப்பதால் செலவுகள் அதிகரிக்கும். எதிர்பாராத செலவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக எழும். ஆனால் 2ஆம் பாதியில் குருவின் பார்வையால் நிதி மீட்சியை காணலாம் மற்றும் நல்ல வருமான வாய்ப்புகள் உருவாகும். தந்தையின் நல்ல ஆலோசனையும் வழிகாட்டுதலும் கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 92. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு அடர் மஞ்சள். அதிர்ஷ்ட திசை தெற்கு.